அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, இது பல பேருக்கும் கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இது பேர் வந்து அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்றது. டாக்டர், இந்த அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ்னா என்ன டாக்டர்? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக பொதுவாக மற்ற இடத்துல வர அலர்ஜி மாதிரி கண்ணில் வரக்கூடிய ஒரு அலர்ஜி. இப்போ நம்ம ஒருத்தரை நேராக பார்க்குறோம் கண்ணில் அப்படின்னா, அவரை நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிற இடம் பேர் வந்து கார்னியா. அதுக்குள்ளே இருக்கிற பார்ட் வந்து ஐரிஸ் அப்படின்றது, அதுதான் கருப்பாக தெரியுது. அந்த கார்னியா அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ஏரியா தான் வந்துட்டு ஸ்க்ளேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ளேரா அப்படின்றதுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஒன்று இருக்குது. இது பேர் தான் வந்து கன்ஜங்டிவா அப்படின்றது. அந்த கன்ஜங்டிவான்றது நமக்கு நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. பட் அதில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டால் அதில் இருக்கிற ரத்த குழாய்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் கண்ணு சிவப்பாக தெரியும். அப்போ மட்டும்தான் அந்த லேயர் தெரிய வரும். இல்லைன்னா அது மற்ற டைமில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்ஜங்டிவா அப்படின்ற லேயரில் வரக்கூடிய அந்த அலர்ஜி தான் வந்துட்டு கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பொதுவாக வரக்கூடிய கன்ஜங்டிவைட்டிஸ்ன்றது பார்த்திங்கன்னா வைரஸ்னால் வரக்கூடியது, ரொம்ப காமனாக வரக்கூடியது. அது வந்து வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்றது. சில டைம் பாக்டீரியானால வரலாம். பட் இது வந்து அலர்ஜினால் வரக்கூடியது வந்து அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலர்ஜினால மற்ற இடங்களில் அலர்ஜி ஏற்படுற மாதிரி இந்த கன்ஜங்டிவான்றதுலையும் அலர்ஜி ஏற்படுது. இதுதான் இதோட காரணம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்? இதில் சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னா கண்ணில் அரிப்பு ஏற்படும். அது மோஸ்ட்லி 2 கண்லேயும் தான் வரும். 2 கண்லேயுமே அரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்னஸ் இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தி ரெட்டாக இருக்காது, ஓரளவுக்கு மைல்டு ரெட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். ஸோ இதை மாதிரி இருக்கிறலாம் இதோட சிம்டம்ஸ். எரிச்சல் கூட சம்டைம்ஸ் இருக்கும் கண்ணில். இது ஏற்பட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இந்த அலர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அது வந்து அதோட நேம் வந்து டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து மெயினாக 4 டைப் இருக்குது. டைப் 1, 2, 3, 4 அப்படின்றது இருக்குது. இதில் அந்த டைப் 1 அப்படின்ற அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான் வந்து காமனாக வந்து கண்ணிலலாம் வரக்கூடிய அந்த அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ்க்கு மெயின் காரணம் அதுதான். இதை எது தூண்டி விடுது டாக்டர்? ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்க மேலே படும்போது அது வந்து பாடி வந்து அவங்களோட சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைப்பர் ரியாக்டிவ் ஆகிடும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க மேலே அதே பொருள் படும்போது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ், பாடியில் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்காது. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஓவர் ரியாக்டிவாக இருக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் அலர்ஜி, இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பொருள், வெளி பொருள் படும்போது அதுக்கு எதிராக வந்து ஆன்டிபாடிஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். பட் இந்த மாதிரி அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு, பொதுவாக அலர்ஜி வரக்கூடிய டெண்டன்சி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் வர வேண்டிய இடத்துல அது பெரிய ரெஸ்பான்ஸாக வரும். அதாவது வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆர்மி இருக்காங்க, ஒரு 2 பேர் வராங்க இன்னொரு சைட்லேருந்து அப்படின்னா, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அவங்கள தாக்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் ஆர்மிலேருந்து ஒரு 2 பேரோ ஒரு 4 பேரோ இருந்தால் போதும். இதுக்கு பதிலாக இந்த 2 பேரும் வந்து தாக்கிறதுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதை மாதிரி தான் இந்த ஓவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. இதுதான் வந்து அலர்ஜியில் நடக்கக்கூடியது. கண்லான்ட்டு இல்லை, கன்ஜங்டிவாவில் மட்டும் இல்லை, எந்த இடத்துல அலர்ஜிக் டெண்டன்சி நடந்தாலுமே இந்த மாதிரி தான், இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இடம். அது மாதிரி தான் இந்த அலர்ஜி நடக்கும்போது அது சைடில் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸாக தெரிய வர்றது. டாக்டர், அலர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன? இதுதான் அலர்ஜியை தூண்டி விடுதா? இந்த அலர்ஜன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில இதுலேயே 2 வகை இருக்குது. சீஸ்னல் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பெரனியல் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்ட்டு. இந்த சீசனல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் பேர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சீசனில் தான் அது வரும். பெரனியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த இயர் இருக்கும். இது தவிர வேர்னல் கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு இருக்குது. அப்புறம் ஏடாபிக் கெரட்டோ கன்ஜங்டிவைட்டிஸ் இப்படிலாம் இருக்குது. பட் இது மெயின் 2 பார்த்திங்கன்னா இதுதான், இந்த சீசனல் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்புறம் பெரனியல் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்றது தான். இந்த அலர்ஜிக்கு காரணமான பொருட்கள் வந்து ஒருத்தருக்கும் வேறுபடும். மோஸ்ட்லி இந்த சீசனல் அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த போலன் அப்படின்றது, செடிகள்லேருந்து வரக்கூடிய மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடியில் அந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த போலன், அந்த இதுதான் வந்து நிறைய பேருக்கும் வந்து அந்த அலர்ஜியை வந்து தூண்டி விடுறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த சீசனல் இதில். ஸோ இந்த போலன், ஒரு செடியோட போலன் வந்து ஒரு பூக்களோட போலன் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். இதை தவிர வந்து நிறைய இருக்குது. ஹவுஸ் டஸ்ட், அப்புறம் டஸ்ட் மைட்,
டஸ்ட் மைட்னு டஸ்ட்லேயே இருக்கக்கூடிய சின்ன கிருமிகள் இருக்கும், டஸ்ட் மைட்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்புறம் சில டைம் சில ஃபுட்டு கூட வர வைக்கலாம். இன்னும் நிறைய காசஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் எது வேணாலுமே இந்த அலர்ஜியை தூண்டலாம். டாக்டர், எந்த மாதிரியானவங்களுக்கு இந்த அலர்ஜிக் கன்ஜக்டிவைட்டிஸ் வரும்? இது யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின்னில் வந்து அலர்ஜி இருக்கலாம், எக்ஸிமா, ஏட்டோபி, அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், மூக்கில் அடிக்கடி தும்மல் வரவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கண்லேயும் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை எப்படி குணப்படுத்துறது டாக்டர்? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னா மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நிறைய குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. முதல் விஷயம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த மாதிரி அலர்ஜி வரக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணுறது தான் முதல் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. டாப்பிக்கல் சொல்லி கண்ணில் ட்ராப்ஸ் வடிவத்துலேயும் சரி, மாத்திரை வடிவத்துலேயும் சரி, ஆன்டிஹிஸ்டமைன், NSAID, ஸ்டீராய்ட்ஸ், இப்படி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. மாஸ்ட் செல் இன்ஹிபிட்டர்ஸ் இப்படிலாம் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா இம்யூனோதெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது அது என்னென்னா, அந்த அலர்ஜி வரக்கூடிய பொருளையே வந்து அதிக அளவில் கொடுக்கும்போது அது டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு ஆகிடும். அந்த ரெஸ்பான்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ். இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். இவ்வளவு நேரமா அலர்ஜிக் கன்ஜக்டிவைட்டிஸை பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.